கிருஷ்ணகிரி அருகே முதியவரை கொலை செய்து மூதாட்டியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. தனியாக வசித்த முதிய தம்பதிக்கு நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கிராமத்தில் 70 வயது முதியவர் ஒருவர் 60 வயதான தன்னுடைய மனைவியுடன் வசித்து வந்தார். இருவரும் ஊருக்கு சற்று தொலைவில் உள்ள அந்த தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவில் முதியவர் வீட்டின் வெளியே படுத்து உறங்கியிருக்கிறார். அவருடைய மனைவி வீட்டின் உள்ளே படுக்கை அறையில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த நேரத்தில், அதாவது நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் அங்கு வந்துள்ளார். வந்த வேகத்தில் முற்றத்தில் உறங்கிக் கொண்டிருந்த முதியவரின் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். எதிர்பாராத இந்த தாக்குதலால் முதியவர் சத்தம் போட்டு அலற, அவருடைய சத்தம் கேட்டு உள்ளே இருந்த மனைவி பதறி எடுத்துக் கொண்டு வெளியே ஓடி வந்திருக்கிறார். அதற்குள் சுதாரித்துக் கொண்ட மர்ம நபர் மூதாட்டியை வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் இழுத்துச் சென்றுள்ளார். அவர் சத்தம் போட்டதும் அவரையும் கடுமையாக தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வந்துள்ளனர். இதை கண்டு மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பின்னர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய முதியவர் மற்றும் அவருடைய மனைவியை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதியவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். அவருடைய மனைவி மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சிங்காரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை எல்லாம் ஆய்வு செய்து கொடூரச் செயலில் ஈடுபட்ட மர்ம நபரை பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த முதியவரை கொலை செய்துவிட்டு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரச் சம்பவம் ஊத்தங்கரை பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.